வணக்கம். என் கையில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர்களை ரோட்டில் இறக்கி போராடக்கூடிய வேலையை பார்க்க வைத்து, இந்த நாட்டில் புல்டோசரை வைத்து ஒரு இஸ்லாமியரோட வீட்டை இடித்து தள்ளும் போது, ஒரு தலித் மீது காரை ஏற்றி நசுக்கும் போது, அல்ல லிஞ்சிங் நடக்கும்போது இந்த அனைத்து நபர்களுமே கைத்தட்டி சிரித்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் சீரமைக்கப்படும் போது, அதை சரிபார்க்கும் போது இந்த அனைத்து நபர்களுமே ரோட்டில் இறங்கி போராடுவதற்கான காரணங்கள் என்ன? யூஜிசியோடைய கெஜெட் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. இந்த நோட்டிஃபிகேஷன் வழியாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். எதற்காக உயர் ஜாதியினர்கள் இந்த அளவில் ரோட்டில் போராடுகிறார்கள், அதை நீங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டும். யூஜிசி பில் வாபஸ் லோ, ஸ்வர்ண ஏக்தா ஜிந்தாபாத், இது போன்ற கோஷங்களை, கரகோஷங்களை நீங்கள் டெல்லி போன்ற மாநிலங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யூஜிசி ரோல் பேக் என்கிற இந்த செய்தியும் நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, யூஜிசி ரூல் எந்த அளவில் இம்ப்ளிகேட் ஆனது, எந்த அளவில் இதற்கு எதிராக எதிர்ப்புகள் வெளிவருகிறது என்று நீங்கள் பார்க்கும்போது, PCS ஆஃபீஸர், ப்ரொவின்ஷியல் சர்வீஸ் ஆஃபீஸர் ரெசிக்னேஷனை கொடுத்திருக்கிறார். ரெசிக்னேஷன் மற்றும் கொடுக்கவில்லை, பாய்காட் பிஜேபி என்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார். இவரிடம் கேள்வி கேட்டபோது, முதலில் அவிமுக்தேஸ்வரானந்த், இந்த நாட்டின் சங்கராச்சாரியர் அவர்களை நீங்கள் கேவலப்படுத்தினீர்கள். இரண்டாவது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாது சன்னியாசிகளை முடியை பிடித்து இழுத்து தரதரவென்று இழுத்தீர்கள், அவர்கள் மீது அத்துமீறல்கள் நடந்தது. இப்போது இந்த யூஜிசி பில்லை கொண்டு வந்து உயர் ஜாதியினர்களை டார்கெட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். அதனால் இந்த பதவியில் நான் இருக்க விருப்பப்படவில்லை, நான் ரெசிக்னேஷனை கொடுக்கிறேன். அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இன்னொரு நபர், அவர் கொடுத்த பதில் என்ன? இந்த அரசாங்கம் எங்களை அம்மனப்படுத்தி நிறுத்தியிருக்கிறது, அதனால் இதற்கு மேல் நாங்கள் துணி போட தயாராகவில்லை, இந்த துணியை நான் கலட்டி வீசுகிறேன். அவருடைய போராட்டம் இன்னொரு பக்கம். இதே இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா, மணிகர்ணிகா காட், அங்கே எந்த அளவில் கோவில்களை இடித்தீர்களோ, எந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை இடித்தீர்களோ, அதை பற்றியும் எங்களிடம் நீங்கள் கேட்கவில்லை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் உயர் ஜாதியினர்களை, அதில் பிராமணர்கள் இருக்கிறார்கள், டாக்கூர்கள் இருக்கிறார்கள், இது போன்ற ஜாதியினர்களை நீங்கள் ஓரம் கட்டி வைத்திருக்கிறீர்கள். எங்களால் தானே நீங்கள் இந்த ஆட்சி பிடித்தீர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கான காரணம் நாங்கள் தானே பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம். அப்போ எங்களுக்கு எதிராகவே இந்த பில் எதற்காக? அந்த பில்லில் என்ன எழுதியிருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த கெஜெட் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முன்பு நான் வைக்கப் போகிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கி வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற செய்திகள் உண்மைகள். இன்றைக்கி கூட ஒரு நபர் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து, ராகுல் ஒரு தேச துரோகி, இந்த சேனலை உடனுக்குடன் முடக்குங்கள், இந்த சேனலுக்கு எதிராக நாம் அனைவருமே கூட வேண்டும். அது எல்லாம் சகசமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது. அதனால் இது போன்ற தைரியமான செயலில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக எங்களுடைய ரிசர்ச் டீம், எங்களுடைய எடிட்டிங் டீம் எல்லாருமே வேலை பார்க்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவியும் தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். யூஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து காலேஜ், அனைத்து யூனிவர்சிட்டிகளுடைய அங்கே படிக்கக்கூடிய உயர்கல்வி இருக்கக்கூடிய மாணவர்கள்
அந்த மாணவர்கள் மீது நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், எஸ்சி எஸ்டி, அந்த மாணவர்களை ப்ரொடெக்ட் செய்வதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, அல்ல யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் சட்டங்கள் இருக்கணுமோ, யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் திட்டங்கள் இருக்கணுமோ, அதை அனைத்துமே பார்க்கக்கூடிய ஒரு கமிஷன் தான் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இந்த இடத்தில் இந்த போராட்டம் எதற்கு தொடங்கியது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அலங்கார் அக்னிஹோத்ரி அவர்கள் எந்த அதிகாரி ரெசிக்னேஷனை கொடுத்தாரோ அந்த பிளாங்க் கார்டை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். यूजीसी रोल बैक, काला कानून वापस लो, शंकराचार्य और संतों का यह अपमान नहीं सहेगा हिंदुस्तान, बॉयकॉट बीजेपी, बॉयकॉट பிராமணிக்கல் அகேன்ஸ்ட் பிஜேபி. அதாவது பிராமணர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபியை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்கிற இந்த விஷயம். அதே இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்தால், தலித்களுக்கு எதிராக நடந்தால், ஆதிவாசிகளுக்கு எதிராக நடக்கும்போது எந்த விதமான வார்த்தையும் கூறாமல் ஹிந்து ராஷ்டிரா என்று கொடி பிடித்த அனைத்து நபர்களுமே இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராட முன் வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆஃபீஸ் பேரர்ஸ்கள் இந்த யூஜிசி பில்லுக்கு எதிராக ரெசிக்னேஷனை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். 1990ஆம் ஆண்டு நான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் போது மண்டல் கமிஷன் என்கிற இதே போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. அதே போன்ற மண்டல் கமிஷன் போராட்டம் போன்று இதுவும் வெடித்து விடுமா என்கிற ஒரு அச்சமும் இன்னைக்கு ஏராளமான எக்ஸ்பர்ட்ஸ்கள் மத்தியில் பேசப்படுகிறது. எஸ்சி எஸ்டி கேட்டகரிகள், அதாவது ஸ்கெட்யூல் ட்ரைப், ஸ்கெட்யூல் காஸ்ட், இந்த மாணவர்கள் மீது ஏராளமான அத்துமீறல்கள் தொடர்ந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ்களில் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ரோஹித் வெமுலா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், பிரியா என்கிற இன்னொரு பெண்மணி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இது போன்ற தாக்குதலை அல்ல இது போன்ற அத்துமீறல்களை கண்ட்ரோல் செய்வதற்காக 2012ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், அதாவது ஒரு சஜஷனை கொண்டு வந்தார்கள். ப்ரிவென்ட் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். காஸ்ட் பேஸ்ட், ஜாதி ரீதியாக நடத்தக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷன் அதை கண்ட்ரோல் செய்வதற்காக ஸ்கெட்யூல்ஸ் காஸ்ட், ஸ்கெட்யூல் ட்ரைப், இந்த இரண்டு சமுதாயத்தை சார்ந்த மக்களை எப்படி அடக்குமுறை வழியாக அல்ல அத்துமீறல் வழியாக அவர்கள் மீது துயரங்களை கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும் என்று 2012ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரை இந்த பில் ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது. யூஜிசி இந்த பில்லை எதற்காக கொண்டு வந்தார்கள், அதற்கான காரணங்கள் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு போகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக, அதாவது 2020ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 118 மடங்கு எஸ்சி எஸ்டி மீது நடக்கக்கூடிய தாக்குதல், கம்யூனிட்டி டிஸ்கிரிமினேஷன் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் 118%. 118% இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அதிகரித்திருக்கு. வெறும் 2024ஆம் ஆண்டு மட்டுமே இது போன்ற வழக்குகள் 378 ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட்டிடம் போனபோது சுப்ரீம் கோர்ட் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார்கள். இந்த அளவில் எஸ்சி எஸ்டி மீது தாக்குதல் நடப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள், அத்துமீறல்கள் நடப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள், அப்போ எதற்காக நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்டியை ஃபார்ம் செய்யக்கூடாது? யூஜிசி இந்த சஜஷனை, இந்த டேட்டாவை பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அங்கிருந்து வெளிவந்த பல சஜஷன்ஸ்களை வைத்து தான் என் கையில் இருக்கக்கூடிய இந்த புதிய பில் டிராஃப்ட் என் கையில் இருக்கு. இது கெஜெட் நோட்டிஃபிகேஷனாக வெளியில் கொண்டு வந்து விட்டார்கள். இந்த காகிதத்தில் இந்த கெஜெட் நோட்டிஃபிகேஷன் உயர் ஜாதியினர்களுக்கு, சோ கால்ட் உயர் ஜாதியினர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன? 3C என்கிற இந்த கிளாஸ், ஸ்கெட்யூல் காஸ்ட், ஸ்கெட்யூல் ட்ரைப், இப்போ ஓபிசி வர்க்கத்தையும் பேக்வர்ட் கிளாஸஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இந்த வர்க்கத்தையும் இதில் இணைத்திருக்கிறார்கள். அதாவது பிராமணர்களை மற்றும் உயர் ஜாதியினர்களை மட்டுமே இந்த சிஸ்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்டதாக அவர்கள் உணர்கிறார்கள். அதாவது ஒரு மாணவர் இன்னொரு உயர் ஜாதி மாணவர் மீது கம்ப்ளைண்ட்டை எழுதினால் அதை எடுத்து கொடுக்கலாமா? ஆனால் அதே நேரத்தில் ஜெனரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர், ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர் மீது ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க நினைத்தால் அவரால் கொடுக்க முடியாதாம். இது இந்த இடத்துல பிரச்சனை. இது மட்டும் தானா? கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த கமிட்டி ஒரு கட்டாயத்தையும் எடுத்து வைக்கிறது. பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் மஸ்ட் கிரியேட் அன் ஈக்விட்டி கமிட்டி. பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டாக இருக்கட்டும், அல்ல அரசு இன்ஸ்டிடியூட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒரு ஈக்விட்டி கமிட்டியை அவர்கள் ஃபார்ம் செய்யணும்.
இந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கணும்? ஒரு நபர் ஸ்கெட்யூல் காஸ்டை சார்ந்த நபர், ஒரு நபர் ஸ்கெட்யூல் ட்ரைபை சார்ந்த நபர், ஒரு நபர் ஓபிசி, ஒரு பெண்மணி, ஒரு டிசேபிள்டு திவ்யாங் அவரும் இதில் இருக்கணும். ஆனால் ஜென்ரல் கேட்டகரியிலிருந்து யாருமே இதில் இருக்க தேவையில்லை, அதற்கான கட்டாயமும் கிடையாது. இத்தனை நபர்கள் இதில் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஒரு எஸ்சி, எஸ்டி அல்ல ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் உயர் ஜாதியினரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதினால் அடுத்த 15-20 நாட்களுக்குள் இந்த கமிட்டி ஃபார்ம் செய்து அந்த கமிட்டி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை அடுத்த 7 நாட்களுக்குள் சப்மிட் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் எதிரில் இருக்கக்கூடிய நபர் ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கிறார் என்று பாருங்கள். ஒரு தவறான கம்ப்ளைண்ட்டை கொடுத்தால் அதற்கான எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது, எந்த விதமான பதிலும் அவர் கொடுக்க தேவையில்லை. தெர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி. ஆனால் 2012ஆம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த எக்ஸிஸ்டிங் லாவில் இது இருந்தது. ஒரு நபர், ஒரு மாணவர் தவறான கம்ப்ளைண்ட்டை கொடுத்தால் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஆக்ஷன் அவர் மீது ஃபைன் போடப்படும் அல்ல அவர் மீது ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். இப்போ அது நீக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். உயர் ஜாதியினர்கள் சவர்ன் என்று கூறக்கூடிய இந்த ஜாதிகளை வெறும் பிராமணர்கள் மற்றும் வருவதல்ல, தாக்கூர்களும் இதில் வருகிறார்கள். அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இதில் வருவதாக கூறுகிறார்கள். அதற்காக தான் இந்த போராட்டம். ஒரு சுருக்கத்தில் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறேன். முதல், கமிட்டி ஃபார்ம் செய்யப்படும் போது அதில் எஸ்சியோடைய ரெப்ரசன்டேஷன் இருக்குது, எஸ்டியோடைய ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஓபிசியோடைய ரெப்ரசன்டேஷன் இருக்குது, பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்குது, திவ்யாங் ஃபிசிக்கலி சேலஞ்ச் நபர்கள் அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஆனால் ஜென்ரல் கேட்டகரிக்கான ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இது உயர் ஜாதியினர்களுக்கு பாதிப்பை, விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற ஒரு அச்சம். அதற்காக இந்த போராட்டம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு நபர் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தால் எஸ்சி, எஸ்டி கேட்டகரியை சார்ந்த நபர்கள் இதை மிஸ்யூஸ் செய்வார்கள் என்கிற ஒரு அச்சம். அதை வைத்தும் இதை எடுத்து வைக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 3, இதற்கு முன்பு எஸ்சி, எஸ்டி என்கிற ஒரு கமிஷன் இருந்து எஸ்சி, எஸ்டி ஆக்ட் ஏற்கனவே இருக்கு. இப்போ ஓபிசி என்கிற இந்த கேட்டகரியும் நீங்கள் உள்ள திணித்து இதை ஒரு லார்ஜர், அதாவது சுவர்ண உயர் ஜாதியினர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசியை உருவாக்குவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஓபிசி கேட்டகரியில் ஏராளமான இஸ்லாமியர்களும் வருகிறார்கள். அப்போது இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடக்கும்போது கூட இந்த நபர்கள் இவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் என்கிற அந்த அச்சம். அதாவது கடந்த 11 ஆண்டுகளாக எந்த அத்துமீறல்களை இவர்கள் செய்து வந்தார்களோ அது இதற்கு மேல் செய்ய முடியாது என்கிற அந்த அச்சம். 2வது, ஹிந்து ராஷ்டிரா என்கிற ஒரு வெறித்தனத்தை இவர்கள் எந்த அளவில் தாண்டவமாக எடுத்து காட்டினார்களோ அதுவும் இதற்கு மேல் நடக்காது என்கிற இந்த அச்சத்தால் தான் இந்த நபர்கள் இந்த அளவில் கொந்தளித்து வருகிறார். அலங்கார் அக்னிஹோத்ரி மீதும் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் அவரை ரெசிக்னேஷனுக்கு பின்பு அவருக்கான அடுத்த ஆக்ஷனை எடுத்திருக்கிறார்கள். அதாவது அவரை ரெஸ்ட்ரிகேட் செய்து அவருக்கு எந்த விதமான சலுகையும் கிடைக்காதபடி ஒரு ஆக்ஷனை உத்தரப்பிரதேச அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், 118% கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே எஸ்சி, எஸ்டி நபர்கள் மீது அதிகரித்த இந்த வழக்குகள். அன்னைக்கு இந்த நபர்கள் எங்கே இருந்தார்கள்? அன்னைக்கு எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் 2027ஆம் ஆண்டு வரக்கூடிய தேர்தல், அதற்கான இம்பேக்டும் இங்கே நடக்குமா என்கிற கேள்வி. காரணம், யூபியில் 21 to 22% ஸ்வர்ணம் ஜாதியை சார்ந்த நபர்கள். இன்னும் இதில் பனியாஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்தீர்கள், இந்த பர்சன்டேஜ் 27 to 28% உயர்கிறது. 2014ஆம் இருக்கட்டும், 2019 தேர்தலாக இருக்கட்டும், அல்ல இப்போது 2024ஆம் ஆண்டு தேர்தலாக இருக்கட்டும், அல்ல மற்ற தேர்தல்களை வைத்தால் கூட பிஜேபியோடைய ஓட் பேங்க் 55% ஓட் பேங்க் இஸ் ஃப்ரம் ஸ்வர்ண் கம்யூனிட்டி, அதாவது உயர் ஜாதியினர்கள். ஓபிசி 37 to 38% மட்டும்தான். இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14, அதாவது சம உரிமைக்கு எதிராக இந்த புதிய சட்டம் இருக்கிறது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். சம உரிமைக்கு எதிராக இது போன்ற நபர்கள் கேள்விகள் கேட்டிருந்தால் இன்னைக்கு இந்த நிலை, சமமான உரிமைகளை அனைத்து ஜாதியினர்களுக்குமே நீங்கள் கொடுத்திருந்தீர்கள்னா இன்றைக்கு இந்த ஈகோ இஷ்யூ உங்களுக்கு வந்திருக்காது. டாக்டர் நிஷிகாந்த் தூபே பிஜேபியின் முதல்
ஒரு லீடர் இதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார். அதாவது இதற்கு முன்னாடியும் நாங்கள் இது மாதிரியான ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினர்களுக்கும் இந்த அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வருகிறது, அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலை பார்க்கிறது. ஆனால் பதிலையும் இந்த சோ கால்ட் உயர் ஜாதியினர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்ஐ கொண்டு வந்ததாக அவர் எழுதியிருக்கிறார். இது எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த பிச்சையெல்லாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த இடத்துல வேடிக்கையான விஷயம் இன்னொன்று இருக்குது. சமாஜ்வாதி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி, முக்கியமாக காங்கிரஸ், இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கிறது. அங்கங்கே ராகுல் காந்தி மக்களுக்கான தலைவர் நான், தலித்களுக்காக நான் போராடுகிறேன், மம்தா பானர்ஜியோடைய அரசாங்கமும் அப்படித்தான், அவருடைய அரசியலும் அப்படித்தான். நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவருமே இந்த யூஜிசி விவகாரத்தை வைத்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கவில்லை. இன்னொரு விஷயம் நடக்கும். இப்போது இந்த கெஜெட் நோட்டிஃபிகேஷனுக்காக இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வருவார்கள், எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பார்கள். இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய, ஏன்னா எஜுகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பாலிசி. அப்போது எந்த மாநிலம் இதை அக்செப்ட் செய்ய நினைக்கிறதோ அக்செப்ட் செய்யலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை என்றால் அதை விட்டுருங்க. அதுதான் நடக்க போகிறது. அப்போது பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ் அங்கே ஒரு பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் எங்களுக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், இது போன்ற மாநிலங்கள் இதை அக்செப்ட் செய்தால் BJP ruling state will be forced to implement this. BJP தான் வீசிய வலையில் சிக்கி சின்னாபின்னமாகக்கூடிய வேலையை பார்க்கிறது. எந்த ஹிந்துத்வாவை வைத்து, எந்த பிராமணர்கள், எந்த உயர்ஜாதிகளுடைய சப்போர்ட்டை வைத்து, அவர்களுடைய பணத்தை வைத்து பிஜேபி தன்னை எஸ்டாப்ளிஷ் செய்ததோ, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுப்படி இந்த சட்டத்தை கொண்டு வர நீங்கள் கட்டாயப்பட்டிருக்கிறீர்கள். கடந்த 78 ஆண்டுகளாக எந்த தலித்களை, எந்த ஆதிவாசிகளுக்கு சமமான உரிமைகளை நீங்கள் கொடுக்க மறுத்து வந்தீர்களோ, அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு நரேந்திர மோடியின் தலைமையில் ஒரு நல்ல சட்டம் வந்திருக்கிறது. நான் நரேந்திர மோடியை விமர்சிக்கக்கூடிய நபர்தான். இந்த சட்டத்தை பொறுத்த வரையில் நிச்சயமாக பிஜேபி ஒரு நல்ல வேலையை பார்த்திருக்கிறது. ஆனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் சரியாக நடந்தால் மட்டும்தான், வெறும் காகிதத்தில் எழுதி கொடுத்தால் மட்டும் பத்தாது. அதே நேரத்தில் இந்த சட்டத்தில் ஒரு சில திருத்தங்கள் தேவை. என்னது? ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த நபர், ஒரு SC ST OBC கேட்டகரியை சார்ந்த நபர் தவறான முறையில் ஆசிரியர் மேலேயோ மற்ற மாணவர்கள் மீதையோ ஒரு போலியான கம்ப்ளைண்ட்டை கொடுத்தால், தவறான கம்ப்ளைண்ட்டை வைத்து சித்தரிக்க பார்த்தால், அவர் மீதும் நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும். அவர் மீது நிச்சயமாக ஒரு ஃபைன் போட்டால் மட்டும்தான் இது போன்ற தவறுகள் நடக்காது. ரெண்டாவது, ரெப்ரசன்டேஷன் எப்படி நீங்கள் SCயில் ஒரு நபர், STயில் ஒரு நபர், OBCயில் ஒரு நபர், பெண்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன், திவ்யாங்கான ஒரு ரெப்ரசன்டேஷன், அதே போன்று ஜென்ரல் கேட்டகரிக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனும் அங்கே இருக்கணும். இல்லைன்னா அவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அவர்கள் எடுத்து வைப்பார்கள்? அனைத்தையுமே நீங்கள் உள்ளே சேர்க்கும்போது இந்த தரப்பிலிருந்தும் ஒரு ரெப்ரசன்டேஷன் நிச்சயமாக இருக்கணும். தவறாக ஒரு நபர் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தால் அந்த நபர் மீது ஆக்ஷனுக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்கணும். அது இருந்தால் இந்த போராட்டம் இருக்காது. அது நடக்கவில்லை, அதனால் இந்த போராட்டம். ரெண்டாவது, இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ஸ்வர்ண, நீங்கள் தலித், நீங்கள் காலையில் பிறந்த நபர்கள், நாங்கள் தலையில் பிறந்த நபர்கள் என்று ஒரு ஈகோசிஸ்டமை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கி அந்த ஈகோசிஸ்டம் உடையும் போது இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதுதான் இந்த ஒட்டுமொத்த போராட்டத்திற்கான அர்த்தம். புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக
அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.